பாகிஸ்தான் தமிழ் பேசுறாரு. ஆசிஃப் வணக்கம் சொல்லுங்க. நமஸ்தே. வணக்கம். वालेकुम सलाम. कैसे हो? वणकम. कैसे हो? Me hard Pakistani, India my heart. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. உயிருள்ள நண்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கையில பிடிச்சிருக்கேன் தெரியுமா? அழகா காமிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாருங்க. அந்த மீனோட மேல் பாகத்தை விசிறி மாதிரி எடுத்து வைக்கிறாரு. 2 மீனை எடுத்து கொடுத்து அந்த மீனை கிச்சுமுச்சா பண்ண வச்சு யூ கேன் கெட் தி பியூட்டிஃபுல் பிக்சர் அப்படின்னு சொல்றாரு அவரு. 1 கிலோ 25 கிராம்ஸ் தான். இது வந்து கிங் ஃபிஷ் ராஜா மீனா. தென் குயின் ஃபிஷ் வேர் Queen fish. நான் ஒரு பெரிய டவுட் கேக்குறேன். அவரும் சீக்கிரமா யோசிக்கிறாரு பாரு. இது கிங் ஃபிஷ்னாரு. தரிச குயின் ஃபிஷ்ன்றேன். ஆக்சுவலி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்த இவ்வளோ பெரிய ஃபிஷ் மார்க்கெட்ல நானும் ஒரு ஃபிஷ் கடை போட்டு பிசினஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நோ டோன்ட் டேக். ஓ இவ்வளோ வெயிட் இது எனக்கு தூக்க முடியல. செம்ம வெயிட்டுங்க. இது வந்து பெண் நண்டு, இது ஆண் நண்டு. பெண் நண்டு தான் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றாரு. வலுவலுன்னு இருக்குது. இங்க நிறைய சேல்ஸ்மேன் வந்து பாகிஸ்தானிஸ் தான் இருக்காங்க. நம்ம ஊர் இந்தியன் மக்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க. நாம தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சு வச்சிருக்கோம் போல. ஆனா மேக்ஸிமம் இவங்க பாத்தீங்கன்னா பயங்கர பாசமாவும் ஜாலியாவும் அன்பாவும் பிஹேவ் பண்றாங்க. Crab देखो, अच्छा वाला crab है. You are from Pakistan? Yes. This is male crab. No, female. This one. Female. So இங்க பாருங்க விதவிதமா prawn, நண்டு, lobster. This is alay. ஐயோ Very sharp. गले पे पुदिया मीन है. ஸோ துபாயில் ராத்திரி 12 மணி ஃபிஷ் மார்க்கெட். அதாங்க நம்ம ஊர் மீன் கடை. ஆனால் இங்கே மீன் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மாலில் இருக்குது. நம்ம ஊரில் மால்லலாம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்காதுல்ல. ஃபிஷ் மார்க்கெட்டில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். எவ்வளோ பெருசு பாருங்க. ஆக்டோபஸ். ஐயோ இது லாப்ஸ்டர். அப்பா எவ்வளோ பெரிய லாப்ஸ்டர். சீபாஸ். அந்த கடையில் சீபாஸ் சாப்பிட்டோம்ல, அந்த சீபாஸ். இந்த மீன் வந்து 1.5 inches in length to 8 feet and 10 inches. நிஜமாவே நல்லா இருக்குயா. ஓகே அங்கே போகலாமா? ஹாய். ஓகே வாட் இஸ் திஸ்? ஜும்போ. How many varieties here? It's barbecue. இதை பார்த்தா சாப்பிட தோணும். இது ஆக்சுவலி சங்கு இல்ல. நிறைய பேர் இதை குக் பண்ணி சாப்பிடுவாங்க. சில பேர் குக் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணா உள்ள லெமன் போட்டு அந்த டேஸ்ட் வந்து லிக்விடா எடுத்துப்பாங்களாம். 2 ways. How much is this? This one 10 dirhams. 10 dirhams. One piece 10 dirhams அப்படின்னா 250 ரூபாய். நம்ம ஊர் ரூபாய்க்கு இது ஒன்று ஓஸ்டர். இது வேக வச்சா இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கு இந்த சிப்பி. ஸோ வேக வச்சு இதை ஓப்பன் பண்ணி அதை சாப்பிடுவாங்களாம். குக்ட் அண்ட் ஈட். Like open and this meat will be eat. Different people make a soup. This too. இதுல சூப் வச்சுது. பட் இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு. இதை வாங்கிட்டு போய் இதுல சூப் ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பாங்களாம். நம்ம இதோட பெரிய ஃபிஷ்ஷை பிடிക്കാം. தேங்க்யூ. ஃபிஷ்ஷை வாங்காம ஃபிஷ்ஷை தொட்டு பார்த்து நம்ம கதை பேசுறதுக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து ரெட் ஸ்னீப்பர். அதோட கண்ணை பாருங்க. இன்னும் அந்த கண்ணுல இருந்து ரத்தம் போகல. துபாயில ராத்திரி 12 மணிக்கு மீனை பிடிச்சி விளையாட விட்டீங்க. நண்டு வெள்ளை நண்டுயா? கிராப். ஒயிட் கிராப். This is lady crab. லேடி கிராபா? This is male. This is female. This is male. ஓ இது வந்து பெண் நண்டு, இது ஆண் நண்டு. பெண் நண்டு தான் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றாரு. வலுவலுன்னு இருக்குது. புழு மாதிரி வருது. ஐயோ பாருங்க இது வந்து மட் கிராப்னா Meat. In this mud crab, very meat.
மண்ணுல எல்லாம் மண்ணுல தானே இருக்கும் கடலுக்குள்ள. நீங்களே ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, சரி மட் கிராப்பா. இதுல நிறைய சதை இருக்குன்றாரு சாப்பிட்றதுக்கு. இப்படி பிடிக்கணுமா? அதோட டீத்து பாருங்க, பல்லு பாருங்க, நண்டு பல்லு பார்த்திருக்கீங்களா? ஐயோ ஐயோ, உயிரோட உள்ள நண்டு. alive, it's alive man. உயிருள்ள நண்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கையில பிடிச்சிருக்கேன் தெரியுமா? உயிருள்ள நண்டு இவ்வளோ இருக்கு. அப்பா, நண்டு பிரியர்கள்லாம் இங்க வந்து அவ்வளோதான் இல்ல, விதவிதமா நண்டு. கையை வேற மீன் ஆயிடுச்சு, கிளீன் பண்ண முடியாது இந்த vlog முடிக்கிற வரைக்கும். இவ்வளோ பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டை நான் எப்படி சுத்தி வருது சீக்கிரமா? ஆனா இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல எல்லா சேல்ஸ்மேனும் எவ்வளவு பாசமா மீனை தூக்கி கையில பாக்க கொடுக்குறாங்க தெரியுமா? அப்படியே கொண்டு வீட்டுக்கு போயிடலாமா? வெள்ளை மீனே தமிழ் பேசுறாரு. மீன், யூ நோ தமிழ்? மீன் மட்டும். யுவர் மதர் டங்? பாகிஸ்தானி. வாவ், பாகிஸ்தான் தமிழ் பேசுறாரு. ஹமூர். ஆசிஃப், ஆசிஃப் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். No. No, வணக்கம். Repeat my word. வணக்கம். நமஸ்தே. வணக்கம். வணக்கம். वालेकुम सलाम कैसे हो வணக்கம். எப்படி? कैसे हो ஓ, மீன் வச்சிடலாம். எப்படி? வணக்கம். वणकम कैसे हो अच्छे हो மீன் வேணுமா? அவரு ராகிங் பண்ண மாதிரி ஆயிடும். நோ, பாகிஸ்தான் எவ்வளவு அழகா தமிழ் பேச ட்ரை பண்றாரு பாருங்க. கை ரொம்ப ஃபிஷ்ஷை தொட்டுட்டே இருக்கேன். கொஞ்சம் இங்கேயே வந்து வாஷிங் ஏரியா இருக்கு, வாஷ் பண்ணியாச்சு. ஆனா இவங்க பாருங்க, ஐஸ் கட்டி வந்து ஒரு பக்கெட்ல வச்சு ஐஸ் கட்டி எடுத்து போட்டு அதை வந்து கூல் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏற்கனவே இந்த பெரிய ஹால் ஏர் கண்டிஷன் செட்டப்ல தான் இருக்கு. ஐஸ் கியூப்ஸை முரத்துல எடுத்து போட்டு அந்த மீன் ஃபுல்லா கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஐஸ் கியூப் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, விதவிதமா ப்ரான், நண்டு, லாப்ஸ்டர். This is alive. nice ஐயோ, baby shark பேபி ஷார்க். yes நல்லதே புதிய மீன் இந்த பாகிஸ்தானி பேசுற 2 வார்த்தை தமிழ் எவ்வளவு கியூட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு மீன் இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல இருந்து விற்பாங்க? ஸோ எவ்ரிடே ஒர்க்கிங் டைம் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? 24 hours opening. உங்களோட ஒர்க்கிங் டைம்? 12 hours. என்னோட டயர்னஸ் எல்லாம் போயிடுச்சு. This is boneless, no bone inside all of meat. This is for grill is good, and cutting like these small pieces like this sushi for grill is very good taste. This one. This is from sea, from Norway. How long you are working here? Me working here 5 years, 12 hour here morning time duty, and 11 o'clock finish, and morning time coming 11 o'clock, 12 hour. Pakistan, I am from Pakistan. Here all people have Pakistan, India. These 2 countries, no have another one. Here working Kerala people too much working here. Yeah, I like this part. This one good business, and another one also shrimps. If people coming here, shrimps selling shrimps also good sale. Business good. And another this one. எங்க உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா? India very good people. I love me from Pakistan. India good country. India so nice. Me heart Pakistani. India my heart. Also Dubai this fish market very good, very beautiful. Also India people like. Also my friend, no problem. So many people friend. India. I love India. Zindabad India. I from Pakistan. You also say namaste. Namaste. வணக்கம். 1 kilo. Cheap price. Yes. No, 40 dirham 1 kg this one. Salmon fresh. Expensive. Today 1 kilo 40 dirham. Why? This one wait. Wait, one Yeah, one piece is coming 3 kilo like. இந்தியன் மணிக்கு இந்த ஃபிஷ் வந்து 1000 rupees ஒரு மீன். அவர் சொல்றாரு ஆஃபர்ல வேற கொடுக்கறாராமா. கம் ப்ரோ. India also offer price no problem 100 India price. No problem, no money, no problem. For free, my heart. I love India. India Zindabad. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமாவே. சாதி மதம் இந்த நாடு ஏன் நாடு ஒன் நாடுன்னு சண்டை போடுறதே வேஸ்ட்னு எனக்கு தோணும். இன்னைக்கு இவர் வந்து ஒரு பாகிஸ்தானி இவ்வளோ அழகா பேசுறது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மனுஷங்களுக்குள்ள வேற்றுமை இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. Thank you, welcome. நான் வந்து அங்கேருந்து கிளம்பினா கூட அவர் 10 times சொல்லிட்டாருங்க 5 minutesல. பாருங்களேன், உண்மையிலேயே அவருக்கு வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க இந்தியன்ஸ். இங்கே நிறைய இந்தியன்ஸ் வருவாங்களாம், அவங்க கூட அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாராம். அந்த இந்தியன்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் பிஸ்னஸ் பண்ண வரீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நடுராத்திரி மாதிரியா இருக்கு, எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணா தமிழ் பேசுவீங்களா?
மக்ரேல் அண்ட் சர்டின் எக் மீன் முட்டை எதுக்கு அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு போவாங்க. போவோம். இது ஃப்ரையாக்கி பண்ணேன் கழிக்கல் நல்ல சத்தா. நல்ல டேஸ்ட். அண்ணா இங்க கேரளால எங்க நீங்க? கேரளா கொல்லம். எவ்வளவு வருஷம் இங்க வேலை பண்றீங்க? ഇവിടെ ഞാൻ പുതുസ്. அண்ணா நீங்க எங்க இருந்து வர்க் பண்றீங்க இங்க? എവിടുന്ന് ഞാൻ നാട്ടില് തൃശ്ശൂർ. இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல எவ்வளவு வருஷம் வேலை ഞാൻ பண்றீங்க? 20 വർഷമായി. எப்பயுமே 24 hours இப்படிதான் ஜகஜகான்னு இருக்குமா? നല്ല ഫ്രഷ് മീൻ கிடைக்கும், நல்ல முட்டை கிடைக்கும், மீன் முட்டை. நாடன் மீன் கிடைக்கும். இது கேரளால இல்ல ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியுமா இவ்ளோ மீன் இறங்குது இவ்ளோ மீன் விக்கிறாங்க? അറിയാതെ വേൾഡിൽ വലിയ മാർക്കറ്റ്. വേൾഡിൽ ഏറ്റവും വലിയ എല്ലാ രാജ്യത്തും മീൻ വരും. സാൽമൺ ഫിഷുകൾക്ക് എല്ലാ മീനും കിടക്കും. എന്റെ പേര് സെക്രിയ. பூமீன், வாமீன், நெய்மீன், செம்மீன் எல்லாம் இருக்கு. கரிமீன் எல்லாம் நல்ல மீன் ஃப்ரெஷ் கிடைக்கும். ഞണ്ട്, ചെമ്മീൻ, കൂന്തല്, കരിമീന്, ബ്ലാക്ക് പാംപ്ലേറ്റ്, വൈറ്റ് പാംപ്ലേറ്റ്, ലേഡീസ് ഫിഷ്, മാന്തല്, ടോൾ ഫിഷ്, ഒക്ടോപസ് எல்லாம் இருக்கு. ஆக்டோபஸ், சங்கு, சிப்பிலாம் இருக்குல்ல அண்ணா? அந்த சிப்பிலாம் இங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வருന്നുണ്ട്. കൂടുതൽ പാകിസ്ഥാൻ, ഇന്ത്യ வாங்கி ஒரு க்ளீன் பண்ணி சாப்பிடும். வெயிட் அப்பா. ஓ ஒரு மீனை கூட ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இல்ல அந்த மீன் இப்படி பிடிச்சாக்கா அந்த மசில்ஸ் வந்து அது இருக்கும் போது கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால இப்படிதான் பிடிக்கணும், இந்த நடுவுல வைக்க கூடாது, சைட்ல வைக்கணும் அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்குறாரு. How much? 30 dirhams. 5 கிலோ மீன் 750 ரூபாய் லோக்கல் அமௌண்ட். How much is this? ஓ இப்படி 1 கிலோ மீன் 45 dirhams. இது துபாயில தான் இந்த மீன் கிடைக்கும். ஹமூர் மீன் 5 kg. இந்தியால இந்த மீன் கிடைக்காது. ஓகே, லோக்கல் துபாயில மட்டும்தான் இந்த மீன் கிடைக்குமா? இந்தியால கிடைக்காதா? அழகா காமிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாருங்க. இந்த மீனோட மேல் பாகத்தை விசிறி மாதிரி எடுத்து வைக்கிறாரு. How much is this? 1 kilo 45 dirhams. 1000 something வரும் இந்த மீன்லாம். பட் அந்த மீனை வந்து ரசிக்கிறாங்க பாருங்க, அழகா பிடிக்க சொல்லி கொடுத்து. ஓகே, thank you. This one local sibri. அவர் மீனை வந்து வெக விதமா எடுத்து ஆர்டிஸ்டிக்கா டிசைனா காமிக்கிறாரு. This cat, and you feel beautiful picture coming. You catch here. Yeah, like this. You catch here. Yeah. இங்க பாருங்க, 2 மீனை எடுத்து கொடுத்து அந்த மீனை கிச்சுமுச்சா பண்ண வச்சு you can get the beautiful picture அப்படின்னு சொல்றாரு அவரு. வலுவலுன்னு இருக்குது தொட்டா. ஏன் கையில அவ்வளவு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருக்கீங்க? காட்டுங்க. மீனோட ரேட் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க. ஸோ இவங்க பாருங்க ரொம்ப சுத்தமா கிளவுஸ்லாம் போட்டுட்டு தான் மீனை வந்து சேல் பண்றாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு ஏப்ரன் போட்டிருக்காங்க, இல்ல தலையில வந்து ஹேர் கேப் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சேல்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே யூனிஃபார்ம், ஏப்ரன், ஹேட் கேப் அண்ட் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கரெக்டாக ட்ரெஸ்அப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தூக்க முடியல, செம்ம வெயிட்டுங்க. இந்த மீன் 15 கிலோவா, என்னால தூக்கவே முடியல. ஒரு மீன் எவ்வளவு ரூபாய்? 500 dirhams. இந்த மீன் மட்டும் 15 கிலோ வெயிட் 7500 ரூபாயா? கிங் ஃபிஷ். Yes. Why? All this one more. Okay. How much? 1 kilo 25. ராஜா மீன் அப்படின்னா இந்த மீன் தான். 1 கிலோ 25 dirhams தான். இது வந்து கிங் ஃபிஷ், ராஜா மீனா? Then queen fish where? Queen fish. Queen fish. இல்ல. You kingfish is here. This king Where fish. is the queen This fish? one Kora king Queen fish. fish where? Queen fish. நான் ஒரு பெரிய டவுட் கேக்குறேன், அவரும் தீவிரமா யோசிக்கிறாரு பாருங்க. இது கிங் ஃபிஷ்னாரு, that is the queen fishன்ற. Queen fish. Queen fish. That is a queen fish. Yes. Crab देखो, अच्छा वाला crab है. You are from Pakistan. Yes. This is male crab. No, female. This is கிராப் கொண்டு வந்து கையில கொடுக்குறாரு. இங்க மேக்ஸிமம் பாகிஸ்தானி பீப்புள் தான் பயங்கர பாசமா இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. இங்க நிறைய சேல்ஸ்மேன் வந்து பாகிஸ்தானிஸ் தான் இருக்காங்க. நம்ம ஊர் இந்தியன் மக்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க. நாம தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சு வச்சிருக்கோம் போல. சில பல அரசியல் காரணங்கள் நமக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் இவங்க பாத்தீங்கன்னா பயங்கர பாசமாவும் ஜாலியாவும் அன்பாவும் பிஹேவ் பண்றாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மரியாதையாவும் பிஹேவ் பண்றாங்க. இந்தியன்ஸ் பாகிஸ்தானிஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. எந்த சண்டையும் இல்லாம அழகா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே கடையில, ஒரே ஃபிஷ் மார்க்கெட்ல. ஆக்சுவலி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்த இவ்வளவு பெரிய ஃபிஷ் மார்க்கெட்ல நானும் ஒரு ஃபிஷ் கடை போட்டு பிசினஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நோ டோன்ட் டேக். ஓ this one local meal. 10 dirhams one fish. அவரு கிண்டல் அடிக்கிறாரு. ஓகே, உங்க ஃபிஷ் அண்ட் எடுத்துக்கோங்க. என்னங்க இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல வந்து கண்டுபிடிச்சு நம்மள வந்து நீங்க சிவசங்கரி தானே, உங்க வீடியோலாம் பாப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. சோ உங்க பேரு?
தஞ்சாவூர் தமிழர்கள். ஸோ இங்க என்ன நைட் இப்போ டைம் என்ன? டைம் கூட தெரியல. 1 o'clock தாண்டிடுச்சு இல்ல? ஆனா குட்டீஸ்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷா முடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. டேய் தூக்கம் வரலையா? உனக்கு தூக்கம் வரலையா குட்டி? இங்க ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க நீங்க. ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி கிடையவே கிடையாது. ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எல்லா ஃபிஷ்மே இங்க இருக்குது. நம்ம ஊர் ஃபிஷ்ஷும் இருக்குது, மற்ற அதர் கண்ட்ரிஸ் ஃபிஷ்ஷும் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். ஃபிஷ் எல்லாமே நல்லா இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ரேட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கு. மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா புதுக்கோட்டையில இருந்து இங்க இருக்கீங்க. துபாய் லைஃப் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. தேங்க்யூ டியர். பாய். இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ எடுத்தது வந்து மிஸ்டர் அப்சல். அண்ட் அந்த வீடியோவில் மீனெல்லாம் சரியாக காட்டல அப்படின்னா என்ன திட்டாதீங்க, அவரை தான் திட்டணும். ஓகே அப்சல்? ஓகே. நம்மளுக்கு வந்து காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணாரு. இப்போ நாங்கள் அவரை வந்து வீடியோகிராஃபராகவும் மாற்றிட்டோம். அண்ட் அப்சல் எங்கே ஃபுல்லாக ஃபிஷ் ஹெல்ப் பண்ணாங்களா? இது என்ன இடம்? இது നമ്മൾ പറയുന്ന ഫിഷ് മൊത്തமாக ഇതൊന്ന് കട്ട് பண்ணிட்டு எல்லாத்தையும் எந்த டைப்பில் கட் பண்ணணும், எந்த சைஸில் கட் பண்ணணும், எல்லாமே கட் பண்ணி கொடுக்கும். அதாவது அவ்வளோ பெரிய மீன் இருந்ததுல, அதை வாங்கிட்டு போனால் எப்படி கட் பண்ணி சமைக்கிறது. ஸோ இங்கே வந்து அந்த மீனை வெயிட் போட்டு அழகாக கட் பண்ணி பீஸாக கொடுக்குறாங்களா? எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபிஷ் மார்க்கெட்டில் உள்ள விட்டாங்கல்ல, ஃபிஷ் கட் பண்ணுற இடத்துல உள்ள விட மாட்டாங்களாமா. ஸோ இங்கே தான் வந்து ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி அழகாக பீஸ் போட்டு கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி. இங்கே ஒரு 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க உள்ளுக்குள்ளே. இங்கே பாருங்களேன் எப்படி ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஒருத்தரும் கட் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். அதோட செதிலெல்லாம் கூட அழகாக எடுத்து சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் அங்கே பார்த்தோமா, பக்கத்துலேயே அதே மாதிரி 360 டிகிரியில் சுற்றி பார்த்தா பெரிய காய்கறி மார்க்கெட்டுங்க. இந்த காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்காத காய்கறியே இல்லை, ஃப்ரூட்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி விதவிதமாக காய்கறிகளும் பழங்களும் அப்படியே கொட்டி கிடக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் ஒரு வாட்டி காய்கறி மார்க்கெட்டை சுற்றி பாருங்கள். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இது பாருங்களேன், பச்சை மிளகாவே கலராக இருக்குது. இது வந்து தக்காளியா? பசிக்குது. நம்ம ஊர் தக்காளி டேஸ்ட், ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்கள் பழப்பழன்னு இருக்குது, அப்படியே ஆரஞ்சு கலரில். பில்லு போடாமல் துபாய் மார்க்கெட்டில் 2 தக்காளி. ஒரு இளநீ வந்து 5 grams தான் இருந்துதான். வார் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளைட் எல்லாமே கம்மியாயிடுச்சு, டீசல் ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்திங்கிறதுனால இளநீ கூட நம்ம ஊர்லேருந்து இங்கே கேரளாலேருந்தோ வேறு கண்ட்ரீஸ்லேருந்தோ இங்கே எடுத்துகிட்டு வரும்போது ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ ஒரு இளநீ 15 grams ஆகும். இந்த ஃப்ரூட் சாலட்லலாம் போடுவோம்ல 3 கலரில் தக்காளி, ரெட், ஆரஞ்சு, எல்லோ தக்காளி. எல்லாரும் அழகாக தக்காளி ஒரு தக்காளியை ஃப்ரீயாக எடுத்துக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. துபாயில் மீன் மார்க்கெட்டோ காய்கறி மார்க்கெட்டோ நான் வியந்து பார்க்குற விஷயம் என்னென்னா சுத்தம். டன் கணக்கில் மீனை வந்து சேல் பண்ணுறாங்க, மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க, கட் பண்ணுறாங்க. மீன் உயிரோட நிறைய வச்சுருக்காங்க. அந்த ஒரு கெட்ட வார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த டிசிப்ளினாக அந்த சுத்தத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக. இவ்வளோ நீட்டாக இந்த ஃபிஷ் மார்க்கெட்டும் இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டும் இருக்கிறதுக்கான ரீசன் நினைக்கிறேன். நம்ம வாங்க போகிறோம், நம்ம எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டுறோம், சுத்தமாக இருக்கணுங்கிறது நம்மளுக்கு ஆசை தான். பட் இதே மாதிரி சுத்தம் நம்ம ஊர்லேயும் இருந்ததுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல, நல்லா இருக்கும். கிரேப்ஸ்? செரி. 1, 2, 3, 4, 5 feet. Okay. All Uzbekistan. Oh. Tomato, this special tomato. Okay. Uzbekistan. How long you are being here? I am just buying item always. I am not working here. Working here. They are working, but Okay. this shop they have always Uzbeki food. Oh, your favorite shop? Yes. Cherry. Uzbekistan cherry. ட்ரை பண்ண சொல்றாரு. உஸ்பெகிஸ்தான் செரி. Good, huh? Yeah. Number one. From where? I'm from India. I know you are from India. Uzbekistan. You Correct. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.